அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் லலிதா ஜெயராம் அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மகளிர் தினத்தை நம்ம அவங்களோட கொண்டாடி அவங்கள சிறப்பு சேர்த்துக்காக வந்திருக்கோம். ஆர்மி வெல்ஃபேர் சர்வீஸில் மெடிக்கல் ஆஃபீஸராக சர்வீஸ் பண்ணி நிறைய நாட்டுக்கு பல பயனுள்ள உதவிகளை புரிஞ்சிருக்காங்க. தற்போதும் நல்ல உதவிகளை ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுடைய மனைவிகள் அவங்களோட குடும்பத்தினர்களுக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ இந்த தடவை கௌரவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களோட சில நிமிடங்கள் கலந்துரையாடல் பண்ணலாம். சொல்லுங்க ஆண்டி. வணக்கம். வணக்கம். என்னோட பேர் மிஸ்ஸஸ் லலிதா ஜெயராம். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நான் எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி ஃபினிஷ் பண்ணேன். கொஞ்ச நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட கணவரோட இதுக்கு மிலிட்ரி சர்வீஸ்க்கு போயிட்டேன். அங்கே இட் இஸ் நாட் எ ரெகுலர் சர்வீஸ், அஸ் எ வெல்ஃபேர் சர்வீஸ். போன உடனே ஒவ்வொரு யூனிட்லேயும் தே வில் டேக் as a medical officer for 2 days, 4 days, 3 days, and only for the women and children. இப்போ மகளிர் தினத்தினால மகளிர் தினத்துக்காக கொஞ்சம் பேசுவோம். எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் என்பது மென்மைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக மென்மை அவ்வளோதான். ஆனால் லேடிஸ் தே ஆர் ஃபிசிக்கலி மேபி கொஞ்சம் மென்மையாக இருப்பாங்க. மென்டலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அதனால தான் அவங்களால எல்லா வேலையுமே செய்ய முடியுது. ஆக்சுவலாக எல்லா துறையிலையும் வேலை செய்ய முடியுது. இன்ஜினியரிங், போலீஸ், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எல்லாத்துலேயுமே அவங்க முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ அதோட அது மாத்திரம் இல்லை, ப்ரொஃபஷனலாகவும் வேலை செய்கிறாங்க, வீட்டில் வேலை செய்கிறாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. த ப்ரொஃபஷ்னல் as well as வெளியில் வேலை செய்கிறது இட்ஸ் a சேலஞ்சிங் ஜாப் ஃபார் லேடிஸ். இது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கிறது கிடையாது. சாப்பாடு, சத்தான சாப்பாடு சமைப்பாங்க, ஆனால் அவங்களுக்காக எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் சொல்லலை, கொஞ்சம் பேர். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்க தான் பில்லர் ஆஃப் த ஹவுஸ். அவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டில் ஒன்றுமே நடக்காது, ஒரு காஃபி கூட கிடைக்காது உங்களுக்கு யாருக்குமே, அவங்களுக்கெல்லாம். அதனால் தே ஹாவ் டு டேக் கேர். அவங்களோட இது ஆரோக்கியம், உணவு எல்லாத்தையும் அவங்க நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். த சேம் டைம்ஸ் மென்டல் ஆஸ் எ சைக்காட்ரிஸ்ட் மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகக்கூடாது. எதுக்குமே எதிர்த்து நிற்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக லேடிஸ் எல்லாருமே எல்லாத்துலேயுமே வின் பண்ணிடுவாங்க. தட் இஸ் மை தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இப்போ என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட பீரியடில் இருந்த பெண்களோட முன்னேற்றமும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கால் அந்த முன்னேற்றத்துக்கான வித்தியாசத்தை என்னன்னு பார்க்குறீங்க? நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இருந்தப்போ கொஞ்சம் நான் நார்மலை, இது இஸ் மை ஒப்பீனியன், நாட் எஸ். வீட்டுக்கு வீட்டில் சொல்கிறது தான் கேட்போம், சொல்கிறது தான் செய்வோம், சொல்கிறது தான் சாப்பிடுவோம், சொல்கிற மாதிரி தான் கல்யாணம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ. ஆனால் இப்போ லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் இண்டிபெண்ட், எஸ், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஸோ தே ஆர் ரெடி டு டேக் த டிசிஷன் அக்கார்டிங் டு தேர் வில். ரொம்ப நிறைய முன்னேற்றம். இட்ஸ் வெரி இது சந்தோஷமானது. ஏன்னா இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும், டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. வாட் எவர் இட் மேபி. இப்போ ஹஸ்பண்ட் காசு எடுத்துகிட்டு வராருன்னா தட் இஸ் ஃபார் த ஃபேமிலி, பட் இட்ஸ் நாட் யோர் மனி. எஸ், யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட் டு ஸ்பெண்ட் தட் மனி. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப கிளியராக எங்களுக்கு சொன்னீங்க ஆண்டி. அப்புறம் வேறு என்ன நீங்கள் பெண்களுக்கு, இப்போ உள்ள பெண்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா இப்போ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன் வைஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம். ஆனாலும் அவங்களுக்கு நிறைய அந்த உமன் அடக்குமுறைகள் இன்னும் இருக்க தான் செய்யுது. அதை எப்படி மீறி வெளியில் வர்றது அப்படின்ற the
தட் இஸ் நம்ம கலாச்சாரத்தில் அது இருக்கு. ஊறி போச்சுன்னு சொல்ல முடியாது. 50% திருந்திட்டாங்க, 50% ஸ்டில் ஆண்கள் தான் அதிகாரத்தில் இருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் பெண்கள் தான் வழி நடத்துறது. நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வர முடியும். திடீர்னு ஓவர் நைட்டில் நம்ம வெளியில் வர முடியாது. மேபி பெரிய சிட்டியில் இருக்கலாம், அவங்க வந்திருக்கலாம். அதே நீங்கள் டவுன் சவுத் இன்டீரியராக போனீங்கன்னா ஸ்டில் இந்த ஸ்ட்ரகிளிங் இருக்க தான் செய்யுது பெண்களுக்கு. ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் வந்துடும். கிராமத்துலேயும் எல்லாரும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவங்க கையில் காசு இருக்குது, இண்டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு கீழே தான் வரணும். அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், என்னதான் சம்பாதிச்சாலும் அவங்க அந்த அவங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருந்து ஆகணும் அப்படின்ற நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஆண்டி, உங்களுடைய சர்வீஸில் அந்த காலத்தில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஏதாவது சந்திச்சிங்களா? அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? என்னோட கவர்மெண்ட் சர்வீஸில் சொல்லுங்க. டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்னா பக்கத்து ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும். ரெஜிமெண்ட்ஸ்லேயே என்ன எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க தேவான் லேடிஸ் நான் பத்தான்கோட் பஞ்சாபில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க என்னை கூப்பிட்டாங்க ஜம்முலேருந்து. அங்கே 2 யூனிட் இருந்து 2 யூனிட்டுக்கு வாங்கலான்ட்டு. அந்த நாங்கள் வந்து ஜீப் வரும், கார்டோடு தான் போகணும். பிகாஸ் டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கும் வழியில். அங்கே ரிவர் ராவின்னு எங்கள் வீட்டில் பத்தான்கோட் டு காஷ்மீர் போகிறப்போ ஐ ஹாவ் டு க்ராஸ் த ரிவர். எப்போதுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே க்ராஸ் ஃபயர் எப்போதுமே நடக்கும். க்ராஸ் ஃபயரில் மாட்டினேன்னா செத்துருவேன். உயிருக்கே பயமான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பத்தான்கோட்டில் நான் இதுக்கு போகணும், ஷாப்பிங் வெளியில் போகணும் டவுனுக்குன்னா ஐ மஸ்ட் ஹாவ் ஏ கார்டு வித் கன் பர்சன் கூட வந்தால் தான் நான் வெளியில் போக முடியும், இல்லாட்டி வெளியில் போக முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீங்கள் நாட்டுக்காக இவ்வளோ பெரிய சேவைகள் செஞ்சுருக்கீங்க. பசங்கள் எல்லாம் எல்லா ஸ்கூல் வேணும் ஒன்றா தான் வரும். டெரரிஸ்ட் த்ரெட்டன் பண்ணுவோம், ஐ எம் கோயிங் டு பிளாஸ்ட் த ஸ்கூல் பஸ்ஸஸ். ஸோ எல்லாம் ஒன்றா போகும். போயிட்டு அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் இட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அமீர் லைஃப் இஸ் வெரி ரிஸ்கி வேலை, ரிஸ்கி ஜாப்னு கூட இல்லை, சர்வீஸ். கஷ்டம் இருக்கிறதுல தான் மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப அருமையாக அழகாக சொன்னீங்க. என்ன பண்ணுறாங்க? ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவங்களை எங்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள்லாம் இந்த அளவுக்கு உங்களை உயிருக்கு பணையம் வச்சு நீங்கள் சேவை செஞ்சதுனால தான் நாங்கள் இங்கே நிம்மதியாக இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஊருக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். உங்களை மாதிரி நாட்டுக்கு சேவை செஞ்சவங்களை இன்றைக்கி பார்த்து உங்களை சந்தோஷப்படுத்தல நாங்கள் எங்கள் கிளப் சார்பாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் செய்யலை. இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீங்களும் இன்னும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன மாதிரியான சர்வீஸ் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க? பிகாஸ் பிக் ஹவுஸ் அண்ட் காம்பவுண்ட் இருக்கிறதுனால எக்ஸ் சர்வீஸ் மேன் லீக்குக்கு லேடி விடோஸ் இருக்காங்க, எல்லாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்கக்கிட்ட ஹஸ்பண்ட்ஸ் வந்து நிஜமான ஃபினான்ஷியல் இது சொல்லியிருக்க மாட்டார். சில சமயம் அவங்களோட பேரே அந்த பென்ஷன் பேப்பரில் வந்திருக்காது. அந்த காலத்தில் என் பேரை போட்டு நாங்கள் அம்மா சொல்லுவாங்க. சப்போஸ் சர்வீஸ் பண்ணுறவங்களோட இன்ஃபர்மேஷனே இருக்காது. அதெல்லாம் வந்து சரி பண்ணி நாங்கள் அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி தர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஹீ இஸ் நாட் டூயிங் எனிதிங். அதுக்கு கீழே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஆஃபீஸர்ஸ் மாதிரி இருக்காங்க. டெய்லி தே ஆர் கமிங். இட்ஸ் அ ஃப்ரீ. நாட்டுக்காக உழைச்சவங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் சரியாக இல்லாதவங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்களுக்கான பென்ஷனுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 3/4 பேர் வந்துடும். அன்லெஸ் அதர்வைஸ் எனி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இவங்க போய் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. இங்கே அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, வைஃபை இருக்குது, எவ்ரிதிங் தே காட். இந்த பெரிய ரூமில் கொடுத்துருக்காங்க. டெய்லி நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த பென்ஷன் வராட்டி இந்த பாட்டியம்மெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆமாம், அவங்க கண்டிப்பாக அதை உணர முடியுது. பணம் இல்லாட்டி தெர் இஸ் நோ ரெஸ்பெக்ட். அது வந்து அந்த சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே வருவாங்க. சாட்டர்டே சண்டே லீவு.
எவ்ரி மந்த் இது நடக்கும், மீட்டிங் நடக்கும். என்ன பண்ண போகிறாங்க என்ன அப்படிங்கிறத அவங்க பேசி அவங்களுக்குள்ள முடிவு பண்ணி வாங்க. சில பேருக்கு அரியர்ஸ் வராது, பேங்க்கில் இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் பர்சனலாக பார்த்து பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. டைரெக்டாக வார்லே இருந்தவங்க. ஓ, உண்மையிலே இது பணியில் இருந்தப்பையும் சரி, ரிட்டையர் ஆனப்பையும் நீங்கள் ரொம்ப சிறந்த சேவைகள் செஞ்சிட்ருக்கீங்க மேடம். உங்களை பாராட்டுறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.